நீதிமன்றம் இருக்கான்னு கேட்ட நீங்கள் யாருமே பதில் சொல்லலையே. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த நீதிமன்றத்தை வழக்கப்படுத்தி அடுத்த உத்தரவில் பேசுவோம் நம்ம. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு நல்வழியே தேடுவோம். வேறு என்ன வேணும்? ஒற்றுமையாக்கி தரேன், பெருமையாக வாழ வச்சு தரேன். காலை காட்டுமா? இது சாதாரணமான மருத்துவத்திலே தீரும், ஆயுர்வேதிக்கிலே தீர்ந்துடும். கவலைப்படாதான், வெற்றியாக்கி தரேன். இனி வராது செய்வன வீவன கோளாறு அல்ல. போதுமா? இங்கே வாங்க ஐயா. எல்லா பிள்ளைகளையும் காப்பாற்றி தரேன். 3 முறை என்னைய பாருங்கள். 3 முறை என்னைய பாருங்கள். வட்டி வேணுமா பணம் வேணுமா? அசல் வந்தால் போதுமா? இல்லை ஏ பாருடா பாருடா. வட்டி வேணுமா அசல் வேணுமா? எனக்கு என்ன இருக்காது. அப்போ நீ எனக்கு தர முடியாது. அங்கே வட்டியில் விட்டு கொடுத்துறேன். இந்த அவனுக்கு எல்லாம் நல்ல பணமாக கிடைக்கும், சந்தோஷம், புண்ணியமாக கிடைக்கும். போயிட்டு வாங்க. அடுத்து பேசுவோம். கர்மசாமிக்கு தொழில் சம்பந்தமாக மன வருத்தமும் குழப்பமும் பெற்று வந்தது யார்? என்ன தொழில்? தங்க தொழிலா? தங்க தொழிலாச்சே. ஆமாம், தங்கம் கிடைக்கிறது கஷ்டம்லாம். இன்னைக்கு 1 கிராம் எவ்வளோ வந்துருச்சு? 10,000 சொன்னால் வலிக்க அவனுக்கு கால் வந்துட்டுவா. $80,000 சேதாரத்தோடு சேர்ந்து 1 பவுன் 1 லட்சம் தான். பொம்பளை பிள்ளைய பெற்றவங்களாம் தங்க நகை போடாமல் கல்யாணம் நடக்கிறவனு போராட போகிறான். என்ன செய்ய போகிறான்? 5 பவுனுக்கு மேலே யாரும் பணம் கேட்டால், நகை கேட்டால் சட்டப்படி தண்டனை அப்படின்னு ஒரு அறிக்கையை பிரதமர் வைக்க போகிறாரு நம்ம நாட்டில். அப்போ பொம்பளை பிள்ளையை பெற்றவங்க எல்லாருக்கும் ஒரு பெருமைக்குரிய விஷயமா இருக்கும். சரிண்ணா? உடனே அப்போ தங்க விலையை இறக்கவோ அந்த சட்டத்தை போடவான ஒரு முடிவுக்கு வருவார். ஏதாவது ஒரு முடிவு கிடைச்சி தானே ஆகணும். வியாபாரிகளுக்கும் பிரச்சனை, வாங்குறவனுக்கும் பிரச்சனை, செய்கிறவனுக்கும் பிரச்சனை. உலக நாட்டிலேருந்து போனோம். சரி, ஏற்பாடு நம்ம 2 ஏற்பாடு பண்ணலாமா? சரி, காலில் வந்துட்டு வா. பிரச்சனை போட்டு ஒன்று புரிஞ்சுக்கா. வந்த மருமகா மறைமுகமான பிடிவாதம் உடையவா. அவனை கையில் எடுத்துக்கிறதுக்கு விரும்புதான். அவன் உழைப்பில் உனக்கு உதவி நடக்கும் அப்படின்னு நம்புனா நீ உடுத்தின வேட்டியை அடமானம் வைக்கணும். அதை யாரும் வாங்கவும் மாட்டாங்க. அதனால் இது பிரச்சனைக்குரிய விஷயம். அவனை தனி கொடுத்தனமாக்க அவன் சந்தோஷமாக வாழுவான். உனக்கு வருமானத்தை தாரேன். 4 கடையில் இருந்து உன்னை தொழில் செய்யறதுக்கு கூப்பிடுவாங்க. அந்த கூலி உன்னை உயர்த்தும். கால் ஒன்றுவான். வெற்றியாக்கி தாரேன். இந்த பொம்பளை பிள்ளையை பற்றி ஒரு கேள்வி வந்துச்சால உன் வாயில்? ஏன்? ஆமாம், என்ன படிக்கிற? கண்ணமுடு. பக்கத்தில் வா. நல்ல உட்காரு. நீங்கள் 2 தொடாமல் உட்காருங்க. கையை கொரு. கண்ணை முடிக்கா. பிரைன் பக்கம் நரம்பில் அப்படி லைட்டாக ஒரு பெண்ட். ஸ்கேன் எடுத்து பார்த்தீங்களா? அந்த பெண்டில் ரத்தம் போகிறதுக்கு லேட் ஆகும் பொழுது அப்படி. இப்போ வளர்ச்சியான பிறகு அது தெளிவாகிடுது. இனிமேல் அது வரவே செய்யாது. இன்னும் 3 மாதத்துக்கு நடக்கணும். வெற்றி ஆகிடும். இந்தா, எந்த குறையும் இல்லை. மனதை உயர்த்தி கொள்வாய். உத்தமமான பெண்மணியாகிவிட்டாய். உயர்ந்து விடுவாய். வாமா, வாயை குறைச்சாச்சுன்னா வாழ்க்கை அமைதியாயாச்சு. எப்படி?
தப்பாக சொல்லிட்டோன்னப்பா, பட்டது உனக்கு தானே தெரியும். போயிட்டு வாங்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு நான் ஒரு ராசி இல்ல ராஜா, எதை தொட்டாலும் எனக்கு தடுதலையும் பிரச்சனையுமா இருக்கு. தொழிலையும் பார்த்தாலும் அப்படித்தான், வீட்டில் நல்ல காரியங்களை பார்த்தாலும் அப்படித்தான். கிரகம் தெரியலையா, என்ன பிரச்சனைன்னு எனக்கு புரியலையேன்னு ஒருத்தன் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். உன் பேர் வெறிடா? ஆ, கால் வந்துட்டு வா. என் கதையை எழுதிவிட்டேன், முடிவினிலே சுகமில்லை, என்றவரை பார்த்து விட்டேன். என்ன பேரு? பழனிமலை முருகன மாதிரியே இருக்கேடா. இப்போ என்ன வேணும் உனக்கு? பொன்னாட்டி எங்க இருக்கா? பழனிமலை முருகன் தனியாக தானே இருக்காரு, வள்ளி தெய்வாண்டியோடவா இருக்காரு. காலில் வந்துட்டு வா. நடுங்குது கையில். வா. 4818 ஒரு நம்பர் வருது. தண்ணி அடிப்பியா? சாப்பிடுவியோ? சோறு குடிப்பான், தண்ணி சாப்பிடுவான். அது 4818. அது ஓன் சரக்கான்னு பாரு. போ பக்கத்தில் போ பாருடே. பாரு, அண்ணனுக்கு அனுபவம் இருக்கோ? அந்த காலத்தில் சொன்னாங்க, நான் கேட்டேங்கிறேன்னா. தண்ணி அடிக்க நிப்பாட்டினா பொண்டாட்டி வருவா. அந்த காலத்தில் சென்ட் அடிப்பாங்க. எதுக்கு அடிப்பாங்க? மனைவி பக்கத்தில் போனோன்னா மணக்கணும்னு அடிப்பாங்க. எதுக்கு அடிப்பாங்க? மனைவி பக்கத்தில் போனால் மணக்கணும், அந்த மனத்தை ரசிக்கணும்னு அடிப்பாங்க. இப்போ நீ பான்பராக்கு போட்டனா துப்பு கட்ட மூதி பக்கத்தில் வந்திருக்கு பாரு அப்படின்பா. உண்மையா இல்லையா? இதுக்கு தான் நீ கெட்ட பழக்கத்தை வைக்காதங்க. ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒன்றா இருக்கணும்னு சொன்னால் உன் பக்கத்தில் வர்றதுக்கு அவளுக்கு மனத்தை அஞ்சக்கூடாது. உண்மையா இல்லையா? நீ 7 கொட்ட அழுக்க பக்கத்தில் வச்சுக்கிட்டேன்னா எப்படி வருவா? குடிக்க மாட்டேன்னு என்கிட்ட சத்தியம்னு உன் பொண்டாட்டியை வர வைக்கணும். குடிக்க மாட்டியா? இன்னைக்கு 6 மணி வரையா? அதானே பார்த்தேன். காலில் வந்துட்டு வா. 6 மணி வரையா? நம்ம சொன்னால் எவன் கேட்கான்? இப்போ என்னடா செய்யணும்? அவளை வர வைக்கணும். என்ன தொழில் பார்க்குற? டிரைவர் பண்ணா? ட்ரக் அண்ட் டிரைவரா? இல்லை, அப்படி கிடையாது. சிரிக்காங்க அவனை பார்த்து. நிமிர்ந்து உட்காரு. இந்த தோல் பூஜை 2 உழையுதா? இடுப்பு கடுக்கு. சில சமயத்தில் 1க்கு வர்றது கஷ்டமாக வருது. சர்ன்னு வராமல் டர்க்குன்னு வருது. இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? குடியால் வந்த வெனமுதேவி. கால் வந்துட்டு அவன் உண்மையை சொல்லணும்ல. இப்போ நான் என்னைக்கு திருந்த போகிறான்? வா பக்கத்தில். 3 மாதம் என்னையை தொடர்ந்து பார்க்கவா. அதுக்காண்டி 3 மாதமும் வாரம் இல்லை, 3 மாதம் என்னையை பார்க்கவா. 3ஆவது மாதத்துக்குள்ள உன் பொண்டாட்டி வருவா, சேர்ந்து வந்துடுவேன். போயிட்டு வா. வீடு பேங்க் சம்பந்தமாக குழப்பம் அடைஞ்சு வந்தவங்க யாரு? வீடு, இடம், பேங்க், லோன் சம்பந்தமாக குழப்பம் அடைஞ்சு வந்தவங்க யாரு? என்னப்பா, என்ன விஷயம்? கால் பேங்கில் என்ன பிரச்சனை? கால் வந்துட்டு வா. சொன்ன நான் உண்மையை சொல்லி தானே உன்னை கூப்பிட்டேன். பொய் சொல்லியா கூப்பிட்டேன்? இன்னொருத்தர காலில் வந்துட்டு வா. அவசரப்பட்டு விழுந்திய சாமியும் நினைக்கல, எதையுமே நினைக்கல. பே பே பே. மன்னிக்க வேண்டுகிறேன், செய்த தவறுக்கு வருந்துகிறேன், உன்னை சிந்திக்க வேண்டுகிறேன்,
சந்திக்க வேண்டுகிறேன். பக்கத்தில் வாங்க தம்பி. பத்திரத்தை படித்து பார்த்தேன். 3 பேருக்கு சார்பான இடத்துல தான் அந்த வீடு. அதில் ஓம் பங்குக்குரியதை தானே நான் வச்சுருக்கோம்னு உன் மண்டையில் ஓடுற அறிவுக்கு தகுந்தாற போல நீ செஞ்சுட்ட. இப்போ பேங்கில் இருந்து உனக்கு சரியான நேரங்களில் பணத்தை கட்டணும். அப்படின்னா உன்னுடைய இருப்பிடங்களோ அல்லது முதல்களோ பறிபோகக்கூடிய நிலைமை வருது. இந்த நிலைகளிலிருந்து உன்னுடைய மீட்டி பணத்தை கொடுத்து காப்பாற்றினா போதுமாடா? கால் வந்துட்டாங்க. சரி, வேற என்ன வேணும்? யாருக்கலாம் இந்த வரல அப்படி, இந்த வரல அப்படி, அந்த கைட்டு கண்ணை முடிக்கா விட்டுரு. மூச்சு சம்பந்தமான பிரச்சனை ஒருத்தருக்கு இருக்கு, பிரீத்திங். அதே மாதிரி நரம்பு சம்பந்தமான பிணி இருக்கு. புரியுதா? இதெல்லாம் இயற்கையால் வந்தது தான். இதை நம்ம குணமாக்கிடுவோம். இதுக்கு எதுவும் பேய்க்குளாரோ தெய்வ குற்றமோ செய்வன வைவனை இருக்குமோன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எவனாவது இருந்தாமனா அவனுக்கு பணம் கொடுத்துட்டு வாங்கட கேட்டிங்களே. அப்படி ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் நல்லாக்கி உங்களை சந்தோஷமாக வாழ வச்சிடும். இந்த அப்படி மகனே, இந்த கனியில் நான் இருக்கேன், வெற்றி உண்டு. சந்தோஷமாக செய், நிறைந்த வருமானம் வரும், பணம் கிடைக்கும், புண்ணியம் அடைவாய். என்னை 5 முறை பார்க்கவா, செல்வத்தோடு இருப்பேன். நல்லா கர்மசார் என்னும் ஒரு சில தெய்வங்களும் கர்மசாமி அங்கே இருக்காங்களா? இப்போ நீ பெத்த பிள்ளைகள ஒரு பிள்ளைய பற்றிய மன வருத்தமும் மனக்கோளாறும் என்று நடக்கும். இதற்கிடையில உங்களுடைய பழங்கள் வேஸ்ட் ஆகி இடம் விதமான மனக்குழப்பமும் கடன்களும் உங்க குடும்பத்தை வாக்கிட்டு இருக்கு. காரணம் முடியுமா? வாப்பா, வேற என்னப்பா வேணும் உனக்கு? கடனை தீர்த்து தாரேன், பிள்ளைய சீர்திருத்தி தாரேன். நான் கொடுக்குற பணம் லட்சமா போய் கர்மசாமிக்கு திருவாரூர். கர்மசாமிக்கு இந்த ஊர் தான் திருவாரூர். திருவாரூர் திருமணம் தோன்றமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? வாமா, யாருக்கு திருமணம்? காவல்கார மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால உடல் ஆரோக்கியத்தால் பாதிக்கப்பட்டு உங்க குடும்பம் கொஞ்சம் வேதனை அடையுது. அதுக்கெல்லாம் காரணம் வந்து இயற்கையாக வந்துச்சா, வேற எதுவும் மந்திரம் நடந்திருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் உங்க உள்ளத்துல இருக்கு. விவசாயம் சம்பந்தமான சில மனக்குழப்பமும் பிரச்சனைகளும் அதில் ஏற்பட்டதுனால மாந்திரிகள் நடந்தது என்பதுதான் உண்மையா. அதனால உன் குடும்பத்துக்குள்ள ஒரு அம்மன் தெய்வம் ஒண்ணு விளையாடி கொண்டு இருந்ததை இப்போ நிப்பாட்டி அதுல உனக்கு குடும்பத்துல இப்போ மங்களகரமான காரியம் நடக்கிறதுக்கு ஒரு காலம் தடையாக இருக்கு. அதனால உன் பிள்ளைக்கு கல்யாணத்தையும் நடத்தி கடன்களையும் சேர்த்து வெற்றியாக இருந்தா போதும். வேற என்ன வேணும்? ஒரு கேள்வி கேட்கணும், அதை சேர்த்துடுவோம், வெற்றியாகிட்டாரு. சிவராமன் என்ன வேணும்? கர்மசாமி பணம் தான் கிடைக்கும், வேற வந்து தானாக. கர்மசாமிக்கு அதே திருவாரூர் எல்லை பொம்பளை பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பத்தி காட்டி வந்தவங்க. அப்பா என்னையா பொம்பளை பிள்ளைங்க கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பிறந்த இடத்துல இருக்கக்கூடிய பெருமை புகுந்த வீட்டுல கிடைக்கல. அங்க இருக்கிறவங்க அவங்கள வேதனைப்படுத்தி
அவன் வாழ்க்கையை வந்து பிரிஞ்சு போகக்கூடிய சின்னாபின்னமான நிலையில இப்ப நடந்துட்டு ஒண்ணு வாழ்வை இழந்து போகணும் அப்படின்னா உயிரை இழக்கணுங்கிற நிலைமையில அவன் உள்ள உத்தராடி அந்த நிலையில இருந்து மாற்றி உன் பிள்ளைய செம்மையா வாழ வைத்து தப்புதுமா காரணம் சொன்னான் சாமி அங்க உள்ள சொத்துல 3 பங்கு வைக்க வேண்டியிருக்கு. அதுல ஓம் மருமகன் உன் பிள்ளை சம்பந்தமான விஷயத்துல அவங்களுக்கு விவேகமான நிறைய இருக்கு. அதை சமாதானமா முடிச்சு வச்சிருக்காரு. சொத்து சம்பந்தமாக மன வருத்தம் விட்டு போதாமா பாப்பா தம்பி சொத்துங்கிறது வந்து என்ன விஷயம் அதுக்கு சொத்துக்கு என்ன பண்ணணும் அதான் அவனுக்கு பேச தெரியுதா கால விட்டுறான் அதான் நீ ஏனை கூட உடம்பு நினைச்சா அமைதியாகும் கண்ண முடிக்கலாம் உச்சி கவாலத்துல இருந்து முதுகெலும்பு சம்பந்தமான வலி வேதனை ஒரு உள்ளத்துல இருக்கா ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லி நிலைமைகள் இருக்கிறது அது பண்ணவா வேண்டாமாங்கிற வேதனையும் மனச்சங்கடமும் உள்ளத்துல இருக்கு சபுர பாதிப்பான்னு பார்த்தேன் எலும்புலேயே ஒரு சின்ன கீரல் இருக்கு கேரள பாத்தீங்களா மைனர் ஆபரேஷன் பண்ண வேண்டி இருக்கும் அதுல ஆபத்து வராது அந்த பத்திரத்தை செம்மையா முடிச்சு உங்களுக்கு பங்கம் இல்லாம காப்பாற்றிட்டாரு இருக்கிற கடனை தீர்த்து கண்ணியமா வாழ வச்சிட்டாரு திருப்பூர் 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 திருவாரூர் மட்டுமே சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி திருப்பூர்காரங்க 10 நாளுக்கு இருக்க வேண்டுமா இருக்கட்டுமா நம்ம புண்ணியம் தானே என்ன திருப்பூர் மகனின் வாழ்வை பத்தி கேட்டு வந்தவங்க மகன் பையன் நீதிமன்றத்துல வழக்கு யாருக்கு கோர்ட்ல வழக்கு இருக்கானே அப்படின்னு சொல்லிருக்காங்க வாங்கப்பா மகர போச்சுங்க மாடா செலவுங்க அன்று ஒரு நாள் ஆனந்த தீர்ந்தாள் இன்று வருவாயே இந்த சுகமோ என்ன வேண்டும் பிள்ளைகளுக்கு சரி கல்யாணம் ஆக மாட்டேங்குது கர்மசாமி நந்தீஸ்வரர் வராரு கண்ண கொடுங்க சிவன் கோயில் எங்க இருக்கா உங்க வீட்டு பக்கத்துல நீங்க கண்ண கொடுங்க சரி காலம் வரலாம் என்ன லக்கணம் தம்பி உங்களுக்கு ஜாதகம் கணித்தது தவறு தம்பிக்கு ரிஷப லக்கணம் ரிஷபம் என்பது என்னது மததி பேருக்கு காட்சி கொடுத்தது என்னது நந்தி நந்தி என்பது எது காளை ரிஷப லக்கணத்துக்கு காரணம் மிதுன லக்கணோடு கணித்திருக்கிறேன் சரியாக 37 நிமிடங்கள் தப்பாக இந்த ஜாதகம் கணிக்கப்பட்டது என்ன பிள்ளைகள் நீங்களெல்லாம் ஜோசியர் நீங்க கொடுக்குற டைம் ஒரு பேர் எத்தனை மணிக்கு பிறந்தாங்க 10:34 அப்படியா 9:50க்கு ஆரம்பித்து 10:15 பிறந்திருக்கான் ரிஷபரா பிறந்திருக்கான் பையன் உங்களுக்கு சொன்னது வந்து 10:40க்கு சொன்னாங்க
வரலாம். ரிஷபலக்கணம் நந்தி பெருமானுடைய உலகத்துல நந்தி வந்து எவ்வளவு பெரிய ஞானி தெரியுமா? திருமூலர் சொல்வார். நீ என்னடா படிச்சிருக்க? வெரி குட் வெரி குட். வெளிநாட்டுக்கு போனையா? போதுக்கு ஆதரவு இருக்கியா? நந்தி எழுந்தால் முத்தி இருக்கும் ஈத்தரை காண்பாய்னு சொன்னார். என்ன சொன்னாங்க? நந்தி எழுந்தால் முந்தி இருக்கும் ஈத்தரை காண்பாய். எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறீங்க? சிவபெருமானுக்கு முன்னாடி நந்தி உட்கார்ந்துருக்கும். சிவபெருமானுடைய காட்சியை அது மறைக்கும். அதனால அது எழுந்துருச்சுன்னா சிவனை நல்லா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதாக நீங்க நினைக்கிறேன். உண்மை அது இல்ல. நந்தி நம் கூட்டல் தீ. நம் கூட்டல் தீ. அது என்னது? நம்முடைய ஆத்மா. அடங்கி கிடக்கிற குண்டலினி என்னும் சக்தி என்னும் ஆத்மா எழுந்திருந்தால் சிவமென்னும் பரம ஞானத்தை நீ காண்பாய் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கை. அதனால்தான் நந்தி எழுந்தால் முந்தி இருக்கும் ஈஸ்வரை காண்பாய் என்று. அது மாதிரி நந்தீஸ்வரனுடைய ஞானத்தை நான் கேட்டேன். 3 பிரதோஷத்துக்கு அர்ச்சனை அபிஷேகம் செஞ்சோம். களத்திர தோஷம். களத்திர தோஷம்னா உன்னுடைய முன்னோர்கள்ல ஒரு மனைவிக்கு மேல் 2 மனைவி கட்டி வாழ்ந்தவங்க இருந்திருக்காங்க. அதுல உள்ள பாவத்தினுடைய பிறப்பு அம்சத்துல ஒரு பாதிப்பு தான் இவனுடைய கல்யாணத்தை இப்போ தடை கொண்டு வச்சிருக்கு. இவனும் இருதார யோகம். அதனால இந்த நிலைகளை வந்து மாற்றி ஜெயிச்சுட்டாரு. நாளைக்கு காலையில என்னை பார்த்துக்கோ. இன்னைக்கு ஊருக்கு பொண்ணா போயிட்டு வாங்க. 2 நாளைக்கு நாளையோட 3 நாள் ஆயிருக்குல்ல. காலையில பார்த்து உடனே ஊருக்கு இவர் வெளிநாட்டில் தான் இவருக்கு வயசுல இருப்பான். 45 வயசுக்கு மேல இவர் வெளிநாட்டுல கிரீன் கார்டு வச்சு உட்கார்ந்துருப்பான். புரியுதா? அடுத்து பேசலாம். அதே 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 போக்குவரதானே கிடைக்காது. அந்த கோட்டுக்கு போரால் திரும்பாது. போரால் போகட்டும் போடா. கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். நீதிமன்றத்தினுடைய உன்னுடைய வழக்குல நியாயம் இருக்கு. ஆனா உன் மீது தேவையில்லாம கிரிமினல் குற்றமும் சிவில் குற்றமும் சேர்த்து எழுதப்படும். அதுல வந்து உன்னை மீட்டி நான் வெற்றியாக்கி தந்தேன். வேற என்ன வேணும்? ஆமா, பக்கத்துல வா. உன்னுடைய தொழிலை வளமாக்கி வெற்றியாக்கி தாரேன். முருகப்பெருமானுடைய அரண் ஒரு குடும்பத்துக்கு உண்டு. என் கருணையினால் நீ உயர்ந்து கொண்டிருப்பாய். விடுதலை ஆகிவிட்டாய். சென்று வரலாம் மகனே. 3 முறை என்னை பார்ப்பாயாக. கர்மசாமி, எனக்கு உரிமையான வீட்டை தராம வச்சு எரிக்கிருச்சாங்க. கிடைக்குமா? கிடைக்காதா? இல்ல கழுத்தை நெருக்கட்டுமா? இருக்கு இருக்கு வீட்டுக்கு எழுதினோம். இப்ப 2 வேணும் இல்லையா? நீ இன்னொரு தடவை காரணம் பாக்கா. ஏ முயாண்டி ஜயாண்டி முப்பரு மகுட்டாண்டி ஈஸ்வரன் பக்கத்திலே இருக்கானே தாண்டி மாயாண்டி திறந்து சுருட்டை இழுத்து கொண்டு. வா, நல்லா இருக்கியா? உன் வீட்டை விற்க விடாம பக்கத்துல உள்ளவன் தடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் ஏன் தடுத்துக்கிட்டு இருக்கான்? என்கிட்ட கூட சொல்லி அவன்கிட்ட போட்டுருக்கலாம்ல. உடுப்பி பிச்சிருவான். போடக்கூடாது. கர்மசாமி, அவங்க மனத்தை மாத்தி என் வீட்டை வித்து எனக்கு பணத்தை கொடுத்துரு. நான் அதுக்கு அடுத்து அந்த ஏரியாக்குள்ளே போக மாட்டேன். வேற ஊருக்கே போயிடுறேன். கால் விட்டுவான். என்ன நான் வரேன், அங்க இருக்கிறா கேட்கிறேன். வா ஏமா, நீ இருக்கிற இடத்துல கர்மசாமி இருக்காரா? கற்பராயன் இருக்காரா? கற்பராயன் பேரை மாத்தி வச்சுக்கிட்டே. அதெல்லாம் எப்படி முடியும்? என்ன
முனியாண்டி சாமி இருக்காரு, முனீஸ்வரர் இருக்காரா, ஜடையாண்டி, முனியாண்டி, மாயாண்டி, சொல்றையாண்டி, காளியாத்தா இருக்காளா? சரி, கால் விட்டுவா. அத்தனை வரைக்கும் கூப்பிட்டு என்னன்னு கட்டு. இந்த 38 நாட்களில் அட்வான்ஸ் வாங்கிட்டு வருவேன். ஒரு சிறந்த வழக்கறிஞரின் உதவியால் நடக்கும். காப்பாற்ற வேண்டும் மட்டும்னா அதெல்லாம் சொல்ல கேட்க மாட்டான். அதுக்கு அடுத்து 13 வீடு கிடைக்குமா அல்லது வேற வீடு அமையுமா? அதுக்கு அடுத்து பொம்பளை பிள்ளை கல்யாணத்தை வந்தமா கேட்டு வந்தவங்க யாரு? அப்பா உங்க என்ன பண்ணி வச்சிருக்கிறேன்? ஓடல, நான் வண்டியை பற்றியே மண்டியை ஓடிட்டு ஒரு வண்டியும் ஓட மாட்டேங்குது, காற்று வண்டியும் ஓட மாட்டேங்குது. கர்மசாமிக்கு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 9 ஆண்டுகளுக்கு முன்னால கொடி கட்டி பறந்து அட்ரஸ் எல்லாம் புகழ் வாங்கிச்சு திருப்பூர்ல. ஆனா இடையில ஒரு வண்டி குறிப்பிட்ட வருஷத்துல சேதமாகி சட்டப்படி லாக் ஆகுச்சு. உண்மையா? அதுல ரொம்ப லட்சக்கணக்கான பணங்களும் நஷ்டமாகுச்சு. ஒரு உயிரே போயிருக்குமோங்கிற சந்தேகமும் ஏற்பட்டுருச்சு. அனுப்பிச்சடா, கால் கொண்டு வா. அப்பொழுது மாந்திரிகம் ஆரம்பித்து உன்னுடைய தொழில் பறி போய், இருக்கிற வீடு சம்பந்தமான விஷயமும் பறி போய், பல பணங்கள் நஷ்டமாகி, ஒரு சட்டப்படி ஒருத்தன் உதவுவான்னு சொல்லி அவனே உனக்கு எதிரியாகி உன்னை ஏமாத்தி கோர்ட்டு நாட்டு எல்லாமே உன்னைய தோற்க அடிச்சிடுதுடா. இப்போ உனக்கு இருக்க வண்டியும் ஓட்டணும், உன் கடனையும் தீர்க்கணும். ஆமா, புதுமையாக உனக்கு ஒரு மாளிகை கட்டித்தார, என் பேரை போட்டு வாங்க. அப்புறம் ஒரு சின்ன விஷயம், ஒரு வியாபார ஸ்தாபனம் ஆரம்பிக்கலாமா? ஒரு பேக்கரி சார் செல்வமா இருப்பேன். 3 முறை என்னை பார்க்கலாம், ஆனந்தம் இருப்பேன், அமைதியாகவும் சந்தோஷமாக இருப்பேன். தனியை சாதாரண நினைச்சாங்களா? குட்டிப்பேல அடுத்த ஒரு சரக்கு வாங்கிட்டு வந்துடா. தூரத்துல கால் விட்டு வந்து அவங்கள்ட்ட கேட்டு நீ விளக்கம் சொன்னா போதும், சுகுத்ததை சொல்ல வேண்டாம். என்ன வேணும்? நான் 2 வாரம் இப்ப தரேன். பணம் கொஞ்சம் லேட்டா வரும். 6 மாதத்துல பெரிய பாப்பாவுக்கு கல்யாணத்தை முடிச்சு தருவேன். இன்னும் ஒரு 90 நாளையில இவளுக்கு ஒரு வேலை கிடைச்சு. புரியுதா? இந்த 2ஐயும் நான் பண்ணித்தரேன். ஆமா, இப்ப நீங்க ஓட்டக்கூடிய நேரம் வந்தாச்சு. அதுக்குரிய ப்ராடக்ட் பொருள்கள் எல்லாம் இதுவரை கிடைக்காம தான் வீணா அந்த மிஷின் எல்லாம் போட்டு நீ கடத்தை கட்டி வாடகையை கட்டி பணமெல்லாம் வீணாகுச்சு. அதனால இப்ப சொந்த இடத்துல இருக்கு. மீண்டும் அந்த ப்ராடக்ட் வருமா வராதான்னு ஒரு சந்தேகம் வேற உன் உள்ளத்துக்குள்ள இருக்கு. அதை வர வைக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. தொழிலை தொடங்கலாம், அசத்திடுவோம். போதுமா? நீ கூடுதலா பேசுறீங்க. கர்மசாமிக்கு வெற்றிமானம் கொடுப்பா. ஆர்டர் வரும், தொழிலை வெற்றியாக்கி தரேன், ஆனந்தமா நடத்துறேன். ஒவ்வொரு நாளும் தியானம் செய். சனி பகவானுடைய ஆட்சி இருப்பதால் ஒரு மனம் சஞ்சலம் அடைகிறது. ஜட்மெண்ட் எடுக்க முடியாத குழப்பத்தில் இருக்கிறாய். அதை தீர்த்து தருகிறேன். கர்மசாமிக்கு பகவானே, கர்மசாமி உன் கழுத்தில் அணிவிக்கப்பட்ட மாலை இது பூரணமான வெற்றியை கொடுத்து ஆனந்தப்பட வேண்டும். வாழ்க கர்மசாமிக்கு.
3 மாதத்துல உனக்கு வேலைக்குரிய அறிகுறி கிடைச்சிடும். நீ பக்கம் ஓடிவாரு.